அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். முருகனை தேடிய பயணம் இது எபிசோட் 1 நான் உங்களை வரவேற்கிறேன். முதல் எபிசோட்லேயே நம்ம எங்கே போகிறோன்றது பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டிலேயே மிக உயரமான முருகன் கோயில் உள்ள மலையான ஓதிமலைங்க. அதுக்கு தான் போக போகிறோம். கோயம்புத்தூரில் லொக்கேட் ஆகிருக்கு. வாங்க கிளம்பலாம். இப்போ காலையில் 5 ஆகுது. கிளம்பலாம் வாங்க. கிலோமீட்டர் தூரம் கடந்து இப்போ ராம்நகர் அப்படின்ற இடத்துக்கு தான் நாம் இப்போ வந்திருக்கோம் கைஸ். பார்த்திங்கன்னா ஓதிமலை இங்கேருந்தே 16 கிலோமீட்டர் போட்டிருக்குதுங்க. ஓதிமலைக்கு நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன். ஆக்சுவலி நம்ம இப்போது எந்த இடத்துல இருக்கோன்றது பார்த்திங்கன்னா, மேட்டுப்பாளையத்துக்கு அப்படியே பேரலல் ரோடில் தான் இருக்கிறோம். என்ன இவ்வளோ தூரம் வந்துட்டிங்களான்னு கேட்டிங்கன்னா, நான் சார்ஜ் போட மறந்துட்டேன் கைஸ். நான் பண்ண மிகப்பெரிய தவறு. இனிமேல் நான் தவற பண்ண மாட்டேன் கைஸ். ஆனால் மிகப்பெரிய தவறு நானே ஒத்துக்கிறேன், என்னை மன்னிச்சுக்கோங்க. வாங்க நம்ம பயணத்தை நாம் தொடரலாம். எப்படி புகழ்கிறதுன்னு எனக்கு தெரியல கைஸ். நீங்களும் கண்டிப்பாக ஓதிமலை வந்தால் இந்த ரூட்டே பயன்படுத்துங்க. சின்ன சின்ன கோயிலையும் நிறையா பார்த்தேன். இப்போ பெரிய பெரிய கோயிலையும் பார்த்துட்ருக்குறேன். இந்த கோயில்களை நீங்களும் மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னா இந்த வழியை பயன்படுத்துங்க. சின்ன சின்ன கோயிலெல்லாம் நானும் காட்டணுன்னு தான் நினச்சேன், ஆனால் முடியல. கைஸ், அங்கே பார்த்தீங்களா ஓதிமலை தெரியுது பார்த்தீங்களா? அங்கே ஒரு மணல் மூட்டையை எப்படி கூச்சு போட்டால் எப்படி இருக்கும், அந்த அரிசி குவியல் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? அதுதான் நம்ம ஓதிமலை. ஆனால் இங்கேருந்து அது 16 கிலோமீட்டர் தூரம். சுற்றி முற்றி எந்த மலையும் அவ்வளோ பெருசாக இல்லை. எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் அந்த ஓதிமலை. ஓதிமலையோட பவர் என்னன்னு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நாம் அங்கே தான் ஏற போகிறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்காக நான் காலையில் 5 மணிக்கே எந்திரிச்சு வந்துட்டேன். கைஸ், நாம் இப்போ பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரை விட்டு வெளியில் வந்தாச்சு. இது கோயம்புத்தூர் அவுட்ஸ்கர்ட்ஸ். நாம் ஓதிமலையை நெருங்கிக்கிட்டு தான் இருக்கோம். இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 கிலோமீட்டர் போட்டுருக்குங்க. இரும்பறை அப்படின்ற ஒரு கிராமத்தை தேடி தான் போயிட்டுருக்குறோம். இரும்பறையிலேருந்து ஓதிமலை ஒரு 2 கிலோமீட்டர் தான் இருக்குன்றாங்க. வாங்க பார்த்துக்கலாம். பார்த்தீங்களா, ஏங்க மலை மேலே ரோடு போகிற மாதிரி இருக்குது. மலை மேலேயா ரோடு போகுது எனக்கு தெரியல கைஸ். என்ன இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம 2 சைடு சுற்றி பார்க்கலாம். பார்த்தீங்களா எவ்வளோ அழகான ப்ரீஸ் பார்த்தீங்களா? காலையில் டைமில் வந்தால் நீங்கள் நிறையா என்ஜாய் பண்ணியிருக்கலாம். நான் காலையில் 5:05க்கு எழுந்ததுனால தான் இவ்வளோ லேட் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, கல்குவாரிங்க, கல்குவாரி. மழை எங்கே இருந்தாலும் எல்லாத்துலேயும் கல்குவாரின்ற பேரில் போட்டு தாக்கிடுறானுங்க காய்ஸ். நம்ம நினச்ச மாதிரியே இது மலை மேலே தாங்க ரோடு போகுது. சூப்பர் கைஸ். நான் ஆனைக்கட்டி, ஆனைமலை, அதுக்கு அடுத்தது இந்த ரோடு தான் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். ஆனைக்கட்டி, ஆனைமலை இந்த 2 நம்மளோட விலாக் வீடியோஸும் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து நம்ம சேனலில் போய் பாருங்கள். கண்டிப்பாக போட்டிருக்கிறேன். அண்ட் பார்த்திங்கன்னா முருகனை தேடிய பயணம், அதில் பார்த்திங்கன்னா முருகனை தேடிய பயணம் சீரீஸில் இதுதான் ஃபஸ்ட்டு எபிசோடு. ஆனால் முருகனை தேடிய பயணம் அப்படின்ற இது டைட்டில் இல்லாமலே நிறையான முருகன் கோயில்களை விசிட் பண்ணியிருக்கிறோம். பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம கவின் அஃபீஷியல் சேனலில் இருக்கிற டெம்பிள் சீரீஸ் அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். எல்லாமே முருகன் கோயில்கள் தான். காய்ஸ் வாங்க. இப்போ நாம் இரும்பறை ஊராட்சிக்கு தான் வந்துருக்கிறோம். மேபி அதுவா ஓதிமலை? இல்லை, ஓதிமலை கிடையாதுன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஓதிமலை மாதிரி தான் இருக்குது, பட் அது ஓதிமலை கிடையாது. ஏன்னா தூரத்தில் பார்க்கும்போது ஓதிமலையில் இந்த நிறைய மரங்கள் அப்படியே சமதளமாக இருந்த மாதிரி தான் நான் பார்த்தேன். இப்படி அசர் பெசலாம் நான் பார்க்கவே இல்லை. இது ஓதிமலையாக இருக்க வாய்ப்பில்லைன்னு தான் நினைக்கிறேன். கைஸ், அப்படியே நான் இந்த சைடு கொஞ்சம் காட்டலான்னு நினைக்கிறேன் கைஸ். அந்த மார்னிங் ப்ரீஸில் இதை நான் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் வேணா பாருங்கள். பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தேன்னா, 1 மணி நேரம் முன்னாடி வந்திருந்தேன்னா கண்டிப்பாக ஏதாவது வைல்ட் அனிமல்ஸை பார்க்க வாய்ப்பு இருக்குது. பட் ஹவவர் அது சேஃப் இருக்கா இல்லையான்றது எனக்கு தெரில. எப்படி சுள்ளுன்னு வெயில் அடிக்குது பாருங்கள். கொஞ்சம் சீக்கிரமாக வந்திருக்கணும். ஆனால் சேஃப்டின்றது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? நான் சொன்ன மாதிரியே அதுதான் ஓதிமலை, இது கிடையாது. அது அப்படியே நேராக இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே பர்ஃபெக்ட் ட்ரையாங்கிள். ஆனால் நம்ம பின்னாடி பார்த்தா அந்த மரம் அந்த மலை அந்த மரங்கள்லாம் சரியாக வரல. இப்போ நம்ம ஓதிமலை ஏற போகிறோம். நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டிலேயே மிக உயரமான மலைமுருகன் கோயிலை நான் இப்போது ஏறி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறேன். அதை நான் உங்ககிட்டையும் காட்ட போகிறேன். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன். வாங்க, முருகர் நம்மளை கூப்பிடுறாரா இல்லையான்னு பார்த்துடலாம்.
ஒரு அதிசயமான விஷயத்தையும் நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். என்னன்றது பார்த்தீங்கன்னா, ஓதிமலைக்கு நான் போகிற வழியிலே வந்து பார்த்திங்கன்னா நிறையா கொஞ்சம் தந்தம் இல்லை, நிறைய விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய விஷயங்களை கவனிச்சிட்ருக்கிறேன். என்னென்னா நிறையா இடங்களை கிட்டத்தட்ட 3-4 மைல்களை பார்க்குறேன் கைஸ். அண்டு அதில் வந்து 2-3 மைல்கள் வந்து தோகையை விரித்து டான்ஸ் ஆடுது. மேபி முருகர் வந்து நம்மளை வரவேற்கிறாரோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ ஓதிமலை நெருங்கிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த சைடா நேராக தான் போட்டிருக்கு. ஸோ நேராகவே போயிடலாம். அதுதான் இங்கே நம்ம ஓதிமலை. ஸோ ஆம்புலன்ஸ் வந்து எழுந்து நின்று கும்பிட்டுக்கிட்டேன். ஸோ நம்ம வழியில் தாங்க இருக்கோம். ஸோ ஓதிமலை வந்து இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தான் போட்டிருக்கு. ஸோ நேராக தான் நம்ம இப்போ போக வேண்டியது இருக்குது. எங்கேயுமே லெஃப்ட் ரைட்லேயும் எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ இப்போ